ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சி முடிவை வந்துட்டு நம்மளுடைய விஷால் எடுக்கிற விஷயங்கள் தான் வருது. என்ன அது ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு கேட்டால் சத்யா கிட்ட சொல்கிறார். ரொம்ப ரகசியமாக சத்யாவுக்கு மட்டுமே சொல்கிறாரு. என்னென்னா, நான் வந்து இந்த பணப்பெட்டியில் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், சம்பவம் பண்ண போகிறேன், நான் யாருன்னு காமிக்க போகிறேன். என்ன காமிக்க போகிறார், ஏன் இப்போ வந்து அதை எடுத்துக்க அந்த முடிவு அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு இவன் லவ் கண்டென்ட் தான் பண்ணுவான், என்டர்டைன் தான் அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே நிறைய கருத்துக்கெலாம் வந்துச்சு. வெறும் கண்டென்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கானு. அதே மாதிரி எனக்கு பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சார்ட் அவுட் பண்ணிட்டேன். முக்கியமாக நீங்கள் கூட நான் வெளியே வந்து பேசிப்பேன், ஆனால் முக்கியமாக வர வேண்டியவங்க உள்ளே வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி பணப்பட்டி எனக்கு வேண்டான்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு வரேன். இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். பணப்பெட்டிக்கு அங்கே ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் அதில் இறங்கி பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஓடி போய் பணப்பெட்டி தொட்டுட்டு பணப்பெட்டி எடுக்காமல் நான் உள்ளே வரப்போகிறேன். ஸோ இதன் மூலமாக நான் வந்துட்டு பணப்பெட்டி ஆசைப்படலைன்றதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். என்னால் இது முடியும், நான் சும்மா கிடையாது அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் காசுக்காக பின்னாடி ஓடுறவன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறேன். சத்யா சொல்கிறாரு, ஏண்டா இவ்வளோ தூரம் போயிட்டேன், அந்த பணப்பெட்டி எடுத்து வந்தால் அது உனக்கு ஆடாக தானே, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது, எனக்கு வந்து இது வேணும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்ல, நான் வந்து பண்ணணுன்னு நினைக்கிறேன்ல, அதுக்காக நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் உள்ளே வந்து எவ்வளோ போர்டாக சுட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம். செயலில் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று வந்து நம்மளோட ரயான். மற்றவங்க யாரும் இது வரைக்கும் சொல்லி செஞ்சதாக வந்து நான் பார்க்கல. மேபி ஜாக்லின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி யாரும் செஞ்ச மாதிரி இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இவரே என்ன பண்ணாருன்னா, இந்த விஷால் டிக்கெட்டு ஃப்ரீல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறனாரு. என்னத்தை கொடுத்தாரு நம்மளாம் பார்த்தோம், ஜீரோவில் போச்சு. ஒரு பக்கமும் அது வந்து பேட் லக்குனாலும் மற்றது என்னத்தை பண்ணார். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது சத்யா சொல்கிறார், டே அவரே சொல்கிறார், உயிர் நண்பன் சொல்கிறார், டே வெறும் வாய் வார்த்தை இருந்துறதா, முயற்சி பண்ணுறா, முதல்ல அந்த 2 பேரும் விட மாட்டாங்க, என்ன பண்ண போகிற, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ கார்னரில் உட்காந்தா தான்டா உன்னால் சீக்கிரமாக வர முடியும் அவங்களுக்கு முன்னாடி, அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போதே வந்துட்டு, இல்லைடா எனக்கு அதெல்லாம் மைண்டில் இல்லைன்றார். டே பார்த்துறா, வெறும் வார்த்தையாக இருந்துற போதுறான்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இது உண்மையிலேயே என்னை கேட்டிங்கன்னா ஒரு மடத்தனமான ஒரு இதுதான். இவர் வந்துட்டு போய் அந்த பணப்பட்டி எடுக்க போனாவே அது ஒரு சரித்திரம் தான். போய் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விஷயம் தானே. பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னா, பிக் பாஸில் இது வரைக்கும் வாழ்ந்தீங்களே, இதுக்கு வந்து வார வாரம் சம்பளம் கிடையாது சொன்னால் விட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி நிறைய டைலாக் நான் பார்த்துட்டு அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி இவர் அங்கே போயிட்டு அதை தொட்டுட்டு இதே 2 லட்சம் 3 லட்சம் ஏன் 18 லட்சம் 15 லட்சத்தை வச்சிட்டாங்கப்பா. இவர் போய் தொட்டுட்டு வந்துடுவார் நினைக்கிறீங்களா? தொட்டு தூக்கிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார், எனக்கு போதும் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அதெல்லாம் சும்மா தான். பட் இது வந்து திடீர்னு இந்த மாதிரி எடுத்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். விஷால் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இது செஞ்சிருவார்னு நினைக்கிறீங்களா? ஏன் செய்யணும்னு நினைக்கிறாரு? திடீர்னு ஏன் இந்த ஞான உதயம்? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.